கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் மாறன் இங்க வாங்கோ இங்க வாங்கோ என்ன என்ன இன்றைக்கு ஸ்கூல் டே நீங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூல்ல என்ன நடக்கான்னு தெரியும் தானே என்ன நடக்கான்னு தெரியுதல்லோ சும்மா கதைக்க அது சரி என்ன இது வார நேரம்லாம் பார்க்குற டைம்ல வாகனத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ஏசி காரு பின்னால ஒரு 4-5 வாகனம் மட்டும் வாயில வர்றது இன்றைக்கு சைக்கிள்ல அது வருது என்ன எலெக்ஷன் வருதுன்னு டக்குன்னு உடனே மாறியாச்சு சைக்கிள் இறங்கி நல்ல பௌயமா வாரீங்க நாங்கள் இப்பவும் ஆட்சியில இருக்கிறோம் சரி இப்பவும் ஆட்சியில இருக்கிறோம் சரி எந்த பாதுகாப்பு படையெல்லாம் நிக்குது ரைட் அங்க நிக்கணும் நீ ரெண்டு ஸ்கூலுக்கு போகாம இந்த வயலுக்கு பேர் ஹலோ மெதுவா கதைக்கணும் மெதுவா கதைக்கணும் ஆறுன்னு தெரியும் தானே பிரின்சிபல் 1500 பிள்ளைகள் இருக்கு மொத்தமாங்கள பெற்றோரை பார்க்க போனா பேரும் அதை பத்தி என்ன புரிய நீ எலெக்ஷனுக்கு வர வேணும் தெரியும் தானே என்னதான் வர வேணும் நான் அங்க சொன்னதான் அங்க விழும் இல்லாட்டி பாராளுமன்றம் போகலாது நான் இருக்கட்டுக்கும் அது சரி அதுகள் இருக்கட்டும் இப்ப என்னண்டா நீர் ஸ்கூலுக்கு போகாம நிக்கிறேன் அப்ப ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இப்படியே எல்லாரும் பகுதி நேர வேலைன்னு சொல்லி வேற வேலைகளுக்கு போனால் பள்ளிக்கூடத்தை யார் பாக்குறது கத்த வேணாம் இது உம்மோட வேலை இல்ல நீர் நாங்க எவ்வளவு இது தந்திருக்கோம் உங்களுக்கு சம்பளத்தை கூட்ட சொல்லி எல்லாம் சொல்லி இருக்கலாம்ல அதை பற்றி கலைப்பீங்களோ போய் சும்மா கட்ட கூடாது மற்ற தெரியணும் ஊருக்கு தலைவன் நான் தான் ஊர் மனைக்குள்ள தெரியும் தானே எத்தனை குடும்பம் இருக்கண்டு 2500 குடும்பம் வேறும் நான் சொன்னாதான் நாங்க அதெல்லாம் சரி வரும் அது சரி எலெக்ஷனுக்கு வர்ற காசுல எனக்கும் கொஞ்சம் அடிச்சிரண்டா சரி என்ன மாதிரி வசதி என்ன சொன்னேன் இங்க உங்களோட பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்றேன் உங்களோட பள்ளிக்கூடத்துல அங்க ஒரு 5 பிள்ளைகள் எல்லாம் பாத்ரூம் டாய்லெட் போகுதே இல்ல வீட்டை போகுதுகள் அதுகளுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போக வேண்டிய தேவைப்பாடு இருக்குன்னு சொன்னா கிட்னில பிரச்சனைன்றது வயிற்றுல பிரச்சனைன்றது ஏன் நீர் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் பார்க்காம வச்சுக்கிறது எல்லா பள்ளிக்கூடத்திலும் அதே பிரச்சனை உங்களோட பள்ளிக்கூடத்துல அதிக பிரச்சனையா இருக்கு சத்தம் போடாதே எலெக்ஷன் வேறு தெரியும் தானே அப்ப நீர் இப்ப உமக்கு இந்த வேறும் நீர் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா எலெக்ஷன்ல வார காசுல பள்ளிக்கூடத்துக்கு முதல் பாத்ரூம் அதுகள் எல்லாத்தையும் செய்தாரு இடிஞ்ச கட்டிடத்தை கட்டித்தாரு சரியோ அப்பதான் நான் அங்க பிள்ளைகள்கிட்டையும் சொல்லி பெற்றோர்கிட்டையும் கதைச்சு நான் ஓட் பண்ண விட்டேன்னு சொன்னா பாராளுமன்றம் போலாம் இல்லாட்டி இந்த பணங்குடலுக்கு எல்லாம் நிக்க வேணும் இந்த வருஷம் 1 மில்லியன் வந்த காசு பாத்ரூமுக்கு தந்தது அந்த காசுங்க அந்த கணக்குங்க அந்த கணக்கெல்லாம் அங்க கட்டில கிடக்குது பேங்க்ல போட்டிருக்கு அது சரி இப்ப எவ்வளவு தந்துருக்காங்க என்னன்னு சொன்னா பள்ளிக்கூடத்தின் அந்த பிள்ளைகளுக்கான அத்தனை வசதியும் செய்யறதுக்காக வருஷம் காசு ஒதுக்குறோம் ரைட் ஆனால் நீர் பள்ளிக்கூடத்துல ஒண்ணும் செய்யறது இல்லை சரி ஒரு 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 விவசாயம் அந்த விவசாயம் பாக்குறது தானே வந்திருக்கிறேன் நான் சம்பளத்தை கூட்டுங்கன்னு சொன்னா நீங்க போறத அங்க போய் ஒன்று கதைக்கிறோம்ன்றது இப்ப எலெக்ஷன் வந்தோட மட்டும் ஏதோ நல்ல பிள்ளைகள் மாதிரி வாரியார் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஏன் போகல அங்க பிள்ளைகளுக்கு பாத்ரூம் சரியில்லாம இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போது ஒரு பிள்ளைகள் இதுக்கு முன்னுக்கு அங்கேயாவது தேடி தெரிஞ்சீங்களோ இல்ல தேடி தெரிஞ்சானுங்களோ இந்த பள்ளிக்கூடம் இப்படி போய் இருக்கு இந்த கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடம் இப்படி இருக்காண்டாது ஏதோ எலெக்ஷன் வருது நாங்க போய் உள்ளுக்குள்ள இறங்கணும் என்ற இதுல வந்து எங்கிட்ட நிக்கிறது முதல் வந்து பிச்சை எடுக்கிறது எங்கிட்ட அதுக்கு பிறகு நாங்க வந்து உங்கள்கிட்ட பிச்சை
எடுக்கணும். ஐயா என்ன மாதிரி எங்களை பள்ளிக்கூடத்துக்கு செய்றீங்களான்னு எல்லாம் நீங்க மேல போக மட்டும்தான். உள்ள போறதுக்கு மட்டுக்கு நீங்க எங்கிட்ட வருவீங்க. ஆனா போனீங்கன்னு சொன்னா நாங்க உங்கள்கிட்ட வரணும். பிஜேக்கு நீர் கதைக்கிறதுக்கு எனக்கு கோபம் வருது, விலங்குதானே. ஆனா அங்க எங்க பிரின்சிபல் இந்த இவங்க இதுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் தான் தலைவர். அந்த வாக்கு மேரிட்டு நான் சொன்னாதான் அவங்களும் செய்வாங்க. என்ன கதைக்கப்படும் என்னது சனம் சொல்லுது அரசியல்வாதி கள்ளர் ஒன்னும் செய்கிறாங்க இல்ல. உண்மையை தானே சொல்றாங்க, சும்மா சொல்லுவாங்க. சோழியம் குடும்பி சும்மா ஆடுமோ? ஆடாதல்ல. என்னையும் கதைக்கப்படும். ஆனா பாரம் அரசாங்க உத்தியோகத்தர் எவரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களோ? செய்ய மாட்டான் தானே. நீங்களே முன்னுக்கு இதா இருக்க பின்னிக்கு இருக்கிற நாங்களும் அப்படி முன்னுக்கு கோணலா இருக்கிறீங்க நீங்களே. நாங்க பின்னிக்கு இருக்கிற நாங்க நேரா இருப்போம். உம்மோட பள்ளிக்கூடத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க ஆரோ ஒதுக்கினது நீர் அதுல 1,40,000 ரூபாவை என்ன சொன்னேன் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்துக்கு தான் கண்ட்ராக்டரோடும் அதுல 1,14,000 நாங்க எடுப்போம். சரி 1,40,000 எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க 8,60,000. அதுலயும் சேர்ந்து நீர் அந்த ஒரு 5 அடி கிடங்குக்கு 20,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கிறேன் வெட்டுறதுக்கு. அதை தூர் வாடுறதுக்கு 20,000 போட்டிருக்கிறேன் 5 அடிக்கு. எங்கேயும் அது எஸ்டிமேட் போடலாமோ? எஸ்டிமேட் போடல, நானும் அது எடுக்கக்கூடாண்டா இருந்து நான். அப்ப பிறகுதான் எனக்கு தெரிய வேண்டியது உங்களுக்கு எவ்வளவு முதல் வந்தது காசு, எவ்வளவு காசு வந்தது உங்களுக்கு. அதுல அடிச்சு போட்டு நீங்க எவ்வளவு மிச்சத்தை தந்தீங்க. எனக்கு உங்களோட ஆட்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறவன் தான் சொன்னாங்க இவ்வளவு வந்தது உங்களோட இதுக்கு இவ்வளவு ஒதுக்கிறது. ஆனா இவ்வளவு தந்திருக்கண்டு அதுக்கு பிறகு பார்த்தேன் என்னத்துக்கு நான் நம்பிடுவான். அதே அரசாங்கத்தில இருந்து யாராவது தந்து விட்டேன்னா நீங்க எங்கிட்ட தர வேண்டியானே. நீங்க உங்களோட கட்டி கொண்டு வந்து தூக்கி வைக்கிறது படிச்சால் மாதிரி கதைக்கப்படும். பாராளுமன்றத்தில இருந்து நிதி ஒதுக்கினால் அந்த நிதி டைரக்டா எங்க வரும்னு சொன்னா கச்சேரிக்கு வந்து ஒரு பிரதேசத்துக்கு வரும். அதால வந்து உம்மோட வேலைய கல்வி பணிமனைக்கு வந்து உம்மோட வரும். நீர் அதாலதான் கணக்கு சொல்ல வரும். சரி, அப்ப அதுல காசு அடிக்கிறது இல்ல. இங்க வர ஒவ்வொரு இதையும் நீங்க செய்யாம கொள்ளாம திருப்பி அனுப்புறதும் செய்து போட்டோம் என்று சொல்லி போட்டு அங்க பார்த்தா வடிவேல் இந்த கிணத்தை காணாத மாதிரி தான் இருக்கிறது. நீர் உமக்கு வந்த காசுல இவ்வளத்தையும் எடுத்து கொண்டு போனால் என்னென்ன செய்கிறது? அது வந்து அது விலங்கும் தானே. அங்க அவங்க வேலை செய்யறவனுக்கும் கொடுக்கணும். அதுக்குள்ள என்னோட மெட்டது அங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்யறாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் இரண்டத்தானே வேணும். அப்ப அதுக்கு கொஞ்சம் அதுக்கு பார்த்து கொடுக்காரு. நீங்கள் காசு அடிக்கிறீர்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த அரசாங்க உத்தியோகத்துல உயர் பதவியில் இருக்காங்க எல்லாரும் காசு அடிக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா புள்ளியெல்லாம் எங்க போய் புரியுது? அரசியல்வாதிய மாதிரி எங்கள்ல புரியுது. அப்ப நீர் என்ன செய்யுது? இல்ல அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப குரல் சேர்த்து கதைக்காங்கன்றேன். அவங்க இல்லுவன் எங்கட வரிப்பணம் இல்லும். வரிப்பணமும் இல்ல, எங்கட கை நாட்டு தான் உங்களுக்கு வேற இதெல்லாம் என்ன உண்மை இல்லையா? அது சரி இருக்கட்டும். நீங்க அதை வச்சு கொண்டு இப்ப பாரு எவ்வளவு விடயத்தை நாங்கள் ஒதுக்கி தந்திருக்கோம், எவ்வளவு விடயத்தை செய்ய தந்திருக்கிறோம். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருந்து ஒன்றும் செய்யாம விட்டு போட்டு அரசியல்வாதி மாதிரி கதைக்கல, அரசியல்வாதி மாதிரி செய்யலண்டா என்ன செய்யறது? ஹாஸ்பிட்டலுக்கு போனா பல்லு பிடுங்குற இயந்திரம் அல்லது பல்லு செக் பண்ற இயந்திரம் எல்லாம் பழகு அரச வைத்தியசாலையில. அரச பள்ளிக்கூடங்களுக்கு போனா டாய்லெட் சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, பாடசாலை கட்டுற முடிஞ்சு விழுற நிலையில இருக்குது. அல்லது காலம் முடிய பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா அதுகளுக்கு கதிரைக்கு மேசைக்கு பக்கத்துல வகுப்புல எல்லாம் தேடி எடுத்துக்கணும் வந்து போய் இருக்கவானு. அவ்வளவுக்கு பள்ளிக்கூடங்களை வச்சுக்கிறீங்க. கேட்டா எங்கட பள்ளிக்கூடம் நம்பர் 1 நம்பர் 2 ஒன்றும் செய்கிறீர்கள். சத்தத்தை குறைக்கணும் விளங்குதானே. நான் இங்கால இது நேரத்துல இதுல பிரசிடண்டா இருக்கிறேன். சரியா, நான் கையை காட்டினா தான் உமக்கு விழும். ஆனா என்ன சொல்லுங்க, உங்களை எல்லாம் நாங்க ஏற்றி விடுறதுக்கு காரணம் என்ன? பாராளுமன்றத்துக்குள்ள அங்க போய் எங்கட பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறது. ஆனா கதைக்கிறல்ல இந்த கேள்வி இதுக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்னன்னு விளங்குதோ? ஏன் வந்திருக்கணும்னு எனக்கு விளங்கும். எலெக்ஷன் வந்திருக்கோம். சரி சரி சரி, எலெக்ஷனுக்கா வரீங்க. சரி, இந்த பல்லு என்ன ஆஸ்பத்திரியை பற்றி கதைக்கிறீங்க. வேலை செய்யணும் எப்பதுல இருந்து உங்களுக்கு தெரியுது இந்த மிஷின்கள் வேலை செய்யல இதெல்லாம் நடக்கலையாண்டு? இங்க உமக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்கு. எலெக்ஷன் வந்தோட ஓடி வர்றது இதுக்குலையாண்டு நான் சரி இந்த கொண்டு வந்து வைக்கிறேன். இப்ப அந்த மின்பிரபாக்கி வைக்க மாதிரி அடுத்தது கொண்டு வந்து வைப்பீங்க. என்னன்னு கேட்டு அடுத்த நாள் என்ன எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பார்த்தா அது பலதா போயிட்டு என்னன்னா அடுத்த மாத்திடுவீங்க.
என்னண்டா எல்லா வீட்டையும் கடவுள் வரையலாம் தெரியும் தானே உமக்கு வரலாமோ கடவுள் வரையில கடவுளா போகலாம் தானே அதுக்காண்டி தான் கடவுள் என்ன செய்யிருக்கான்னு சொன்னா ஒவ்வொரு வீட்டையும் தாயப்படுத்தி வச்சிருக்கேன் சரியா அப்ப இந்த அரசியல்வாதி மாதிரி 225 பேரும் இங்க இருக்கிற 16,000 பள்ளிக்கூடங்களுக்கும் யாழ்ப்பாணத்திலேயே எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்ப இங்க யாழ்ப்பாணத்திலேயே ஒரு 15 டிஎஸ் ஆபீஸ் இருக்குது அப்ப எல்லா ஆபீஸுக்கும் என்ன செய்யலாது போகலாது அப்ப அதனாலதான் இந்த அரசாங்க உத்தியோகத்தரை விட்டு கிடக்கு அப்ப இந்த அரசாங்க உத்தியோகத்தரே அங்க நின்று என்ன 100 கோழி குஞ்சு கூடான்னு சொன்னா 10 கோழி குஞ்சை கொடுத்துட்டு 90 கோழி குஞ்சை களவெடுத்தால் உமக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கினால் நீர் அதுல 14% கமிஷன் அடிச்சா என்ன செய்யாது அதை விடும் அதை விடும் சரி இங்க இதுகளை பற்றி கதைக்க போனீங்கன்னா அப்புறம் தெரியும் தானே நெட்டாலும் வரணும் நான் கண்ண கையை காட்டினா தான் அங்காளம் ஜனாதிபதியும் வாங்கக்கூடிய எனக்கு தகுதி இருக்கு இப்படித்தான் ஒரு இப்படித்தான் ஒரு சொல்லி தெரிஞ்சவர் எனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் கேளும் படிவாக்கள் சொல்லும் சரியா இப்படித்தான் புத்தர் ஒரு மரத்துக்குள்ள இருந்து தியானத்துல இருந்திருக்கு அப்ப அங்க இருக்கிற ஒருத்தன் வந்து பாத்துக்கா இவர்கிட்ட இவ்வளவு சனம் எல்லாம் வந்து நின்று கும்பிட்டுட்டு போகுது அவருக்கு அதை கொடுக்குதல் இதை கொடுக்குதல் சாப்பாடை கொடுக்க இங்க நானும் இருக்கிறேன் என்ன ஒன்று மதிக்கிறேன் அதோ இது ஒன்று நினைச்சுக்கிறேன் என்ன கொஞ்சம் பணக்காரன் இவர் போய் புத்தருக்கு முன்னுக்கு நின்று சனமெல்லாம் போன பிறகு 6 முறை பேச தொடங்கிட்டேன் அவனே அப்படியான அப்படியான கேட்காத கோர்வு எல்லாம் கூட்டெல்லாம் முடிஞ்சு களைஞ்சு போயிட்டேன் களைஞ்சு போட்டு அந்த புத்தர் கண்ணை திறந்து பார்த்துட்டு சிரிக்கிறான் பார்த்து சிரிக்க கேட்டானம் இவ்வளவு பேசினேன் உனக்கு மரியாதை இல்லையோ மானங்குன்னு ஒன்றுமே இல்லையாப்பா உனக்கு எனக்கு அவரை சிரிச்சுட்டு கேட்டுறான் நீ ஒரு கொண்டாட்டத்தில் யாருக்கு ஒருத்தனுக்கு பரிசு கொடுக்குற அந்த பரிசு கொடுக்க போய்க்க அவன் வேண்டாம் விட்டு என்ன செய்வேன்னு கேட்டு நான் திருப்பி கொண்டு வரேன் அதன் மாதிரி தான் நீ இப்போ இவ்வளவு சொன்னதை நான் வேண்டல நீயே திருப்பி கொண்டு போன மாதிரி தான் உனக்கு நான் சொல்றேன் இவ்வளவுக்கு நீர் கத்துறதெல்லாம் ஒண்ணு நான் அதை பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டேன் இல்ல உமக்கொண்டு நான் ஒன்று சொல்ல வேணும் இப்படித்தான் சில பேர் கத்துன்னு கத்துக்கினோம் நாங்கள் இந்த சிஸ்டத்தையே மாற்றுவோம் நான் பாராளுமன்றத்துக்கு போனோம்னு எல்லாத்தையுமே மாற்றுவேன் எந்த கையில எல்லாத்தையும் தாங்க முன்னுக்கு சொன்ன யூடியூபருக்கு ஒரு சங்கமா வச்சு ஒரு ஏசி ரூம் கட்டி தருவேன் அந்த மாதிரி எல்லாம் கதை விட்டு போட்டு இப்ப ஐயோ குத்துது குடையுதுன்னு போட்டு ஓடி ஒழிக்கிற நிலைமைக்கு வந்துட்டுது ஏன் விளக்கமின்மை விளக்கத்தோட கதைக்க வேணும் சொன்னா உமக்கு தெரிய வேணும் பாராளுமன்றம் இயங்குறதுன்னு சொல்லி ஒரு யாப் இருக்கு அது இருக்குது ஒரு அரச உத்தியோகத்தர் இயங்குறதுக்கு ஒரு யாப் இருக்குது நீர் அரச கடமை நேரத்துல இந்த வயலுக்கு நிக்கலாதுன்றதுக்கு ஒரு யாப் இருக்குது அரச கடமை இல்ல இப்ப நான் வந்து இதுல லீவ்ல நிக்கிறேன் சரியோ இப்ப அங்க ஸ்ட்ரைக் நடக்குது ஸ்ட்ரைக் நடக்க என்ன செய்யணும் சம்பளத்தை கூட்டுங்கன்னு கூட்ட மாட்டீங்க உங்கள்கிட்ட சரி நீங்களும் இதுக்கு பாராளுமன்றத்துக்கு போனாலும் உங்கள்கிட்ட வந்து கதைக்கணும் நான் அங்க இல்லை அங்க போறேன் எனக்கு அங்க வேலை இருக்கு நான் இங்க போகணும் அங்க போகணும் 108 இடங்களுக்கு போவீங்க ஆனா இன்றைக்கு பாருங்க எலெக்ஷன் தொடங்கணும்னா தேடி தேடி வாரீங்களங்களை இப்போ தேடி வந்தது உங்களை பிடிக்கத்தான் பிடிக்கிறதுக்காகவா இல்லாட்டி பிடிச்சு ஓட் பண்ணுங்க கேட்கறதுக்காகவா இங்க என்னன்னு சொன்னா எனக்கு இந்த முறை இந்த அரசாங்க உத்தியோகத்துல விடுற எல்லா பிள்ளைக்கும் விசாரணை கமிஷனோட நாங்க உருவாக்க போறோம் சரி அடுத்தது வந்து இந்த ஓடிட்டு இந்த முறை நாங்கள் அவைய சுயமா இயங்குறதுக்கு விட போறோம் சரிதானே இந்த 8 மணி தொடக்கம் 4:15 மட்டும் அரசாங்க உத்தியோகத்தருக்கு வேலை ஸ்கூல் டைம் மட்டும் சொன்னா 7 மணி தொடக்கம் 2:30 மட்டும் சொன்னா 2:30 மட்டும் அந்த லீவ் எடுக்கிறது பிங்கர்ல சைன் வைக்காமல் பிங்கர் வேலை செய்யல இந்த விரல் எடுக்கல என்று ஒரு சைன் வைக்காம விட்டு தப்புறது இந்த விளையாட்டு எல்லாத்துக்கும் ஓடிட்ட விட்டு இந்த முறை விளக்க கடிதம் கேட்கறேன்னு சொல்லி எல்லாரையும் விட்டாங்க இல்ல விளங்கல எனக்கு கொஞ்சம் சத்தம் கூடுதலோட இருக்குது இந்த முறை இந்த முக்காவாசி அரசாங்க உத்தியோகத்தருக்கு நாங்கள் ஓடிட்ட விட்டு மற்ற இந்த லஞ்ச ஊழல் ஆனக்குள்ள விட்டு நீங்க என்னென்னலாம் செய்கிறீங்க என்ன கட்டிட நிதிக்கன்னு சொல்லி காசு பண்றீங்களாமே பிள்ளைகள் வேற என்ன டொனேஷன் வேண்டாம்னு சொல்ல நீ அதுக்குள்ள ஒரு ஐடியா போட்டு வச்சுக்கிறதா இந்த கட்டணம் கட்ட போறோம் இதுக்கு தாங்க ஒரு 700 ரூபாய் முடிகிற டிஷர்ட்டுக்கு 1750 ரூபாய் வேண்டி இருக்கிறீங்களாமே என்ன அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க சனம் பாவம் இல்லோ அது அப்படி அதை என்னதுக்கு நாங்க பழைய மாணவர்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கத்தானே வேணும் அதுக்கெல்லாம் போட்டு எல்லாம் கொஞ்சம் செய்திருக்கேன் பழைய மாணவர்களுக்கு கொடுக்க முடியாது இல்ல எங்கட பள்ளிக்கூட தேவையில்லை அவங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்புகள் தராங்க அவங்களே நாங்க எங்க கைக்குள்ள வச்சிருந்தா தானே சரி வரும் பழைய மாணவர் கட்டணம் கட்டி தராங்க பழைய மாணவர் காசு அனுப்புறாங்க சரி சரி இவ்வளவு கிடைக்கிறது அந்த பழைய மாணவர்கிட்ட சொன்னாதான் அவங்க எலெக்ஷனுக்கு வந்து மக்கள் தண்டுவாங்க திரும்ப இந்த பதவியில வச்சிருக்கலாம்
இல்ல அவங்களையும் வேணாம், அவங்களுக்கு தேவையில்லை, இந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லைன்னு சொன்னா நான் பரவாயில்ல, உண்மை சொல்லி விடுறேன். இவரான் சொன்னவர் இதை செய்ய தேவையில்லையா? நீங்கள் எல்லாரும் உத்தியோகத்துல இருப்பியல், உங்களுக்கு சம்பளம் கூட தர வேணும், ஆனா உங்களுக்கான கடமையை கூட நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, அப்படித்தானே? ஆனா உங்களுக்கு சம்பளம் கூட வேணும், அடுத்த நீங்க உருட்டுகள் பிறட்டுகள் செய்வீங்க. அப்ப இப்படி செய்தா இதுக்கு கேஸ், இது செய்தா கேஸ் இல்லை. சரி 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 விடுங்க விடுங்க. இப்ப நான் திரும்ப ரினியூ பண்ணி பாத்ரூம் கட்ட போறேன். சரியா? கட்டி எல்லாம் அதுக்கு ஓப்பனிங்க்கு வாங்க, உங்களை பேரை போட்டு விடுறேன். அதுல இருக்கிற கல்ல உடைக்க போட்டு உங்களை பேரை போட்டு விடுறேன். சரியா? இது என்ன 20 தடவையா இருக்கும். 20வது இதுல திரும்ப செய்து போட்டு நான் கூப்பிடுவேன். சரியா? அதுக்கு வாங்குறேன், அது ஓப்பன் பண்ணி விடுங்க பாத்ரூம். சரி சரி. மற்றது அதுக்குள்ள ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் கவனிச்சு விட்டீங்கன்னா தான் நானும் கூட கொஞ்சம் பார்த்து தாண்டலாம். என்னன்னு சொன்னா, நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதி, சரிதானே? கை சுத்தம், சரிதானே? நான் எந்த ஒரு விடயம் பண்ணாலும் பாராளுமன்றத்துல கதைக்கிறதா என்னுடைய வேலை. சரி, எல்லா விடயமும் கதைப்பேன். நான் எந்த ஒரு இதுவும் எந்த பேர்ல இல்ல. அப்படி என்ன கதைக்கிற நீங்க பாராளுமன்றத்துல என்ன கதைக்கிறீங்க சொல்லுங்க. என்ன நாட்டியம் வீட்டுல எந்த பேர்ல ஒரு சொத்துமே இல்ல. நான் பாராளுமன்றம் போய் அப்படி இருந்தாலும் அப்படித்தான் நான் இருக்கிறேன். ஆனா இந்த சொந்த பந்தம் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்காங்க. அப்ப எந்த கை சுத்தமா இருக்குது. நான் ஒவ்வொரு பிள்ளைகளின் படிப்புக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளின் சுகாதாரத்துக்காகவும் நான் குரல் கொடுப்பேன். நீர் என்ன செய்யறதுன்னு சொன்னா, வேலை டைம்ல உம்மடமே நிறைய பேர் பாத்துக்கன். அங்க போய் 7 மணிக்கு ஆபீஸ்ல சைன் வச்சு போட்டு வாழை தோட்டத்துக்கு 7:30க்கு நிக்கிறவனே எனக்கு தெரியும். அதே மாதிரி தேங்காய் எடுக்கிறவனையும் தெரியும். பாத்துக்கிறீங்க, கனவேற பாத்துருக்கேன். அதே அங்க போய் ஒன்றும் கிடைக்காம கொள்ளாம அந்த இலட்சம் பேர் ஒண்ணு மட்டும் இதுல வந்து துள்றீங்க. என்னன்னு சொன்னா ஒரு இடம் என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற ஜாப் எல்லாம் எங்க கிடக்குன்னு தெரியாது. தப்பிட்டா ஓடிட்ட விட்டால் ஓடிக்காரன் போறான். போன வச்சுக்கு அவன் இனிமேல் நான் இவ்வாறான ஒரு குற்றம் செய்ய மாட்டேன், இனிமேல் அவர் குற்றம் செய்ய மாட்டார், எழுதியாச்சு, பிராங்க் அடிச்சாச்சு, தூக்கி வச்சாச்சு. பிழை பிடிக்கிறது என்னன்னு சொன்னா, ஓடிட்டுன்றது ஒரு நிறுவனத்துல பிழை விட்டால் இனிமேல் அந்த பிழை நடக்காது. அவன் திரும்ப 3வது பிள்ளையில எழுதுவான், நான் இவ்வாறான பிழை விட மாட்டேன். முடிச்சு ஆட்டை கொடுத்துருப்பான், ஆட்டை வித்திருப்பான். இவனை கேட்டா சொல்லுவான் ஆடு செத்து போச்சு. அதுக்கு வடிவேலு மாதிரி இன்னும் 4 பேர் சைன் வச்சிருப்பான். சரி, அது முடிச்சு. நீங்க படிச்சாக்கள்ன்றதை சரியா காட்டுவீங்க. என்னதை செய்கிறது? ஒரு நிதி ஒதுக்கினார். இன்றைக்கு சொல்லுவீங்க, மாகாண சபை நிதியில ஒரு முதலமைச்சர் இருந்தவர் அவளை நிதியை திருப்பி அனுப்பிட்டார். அந்த நிதியை சரியா கையாள வேண்டியது அங்க இருக்கிற அரசு உத்தியோகத்தர். இந்த ஆரிய குலத்தை எடுமன், ஆரிய குலத்தை அரசியல்வாதி செய்தால் இன்றைக்கு அதை மெயின்டைன் பண்ண வேண்டியதார் அரசாங்க உத்தியோகத்தை. அதுக்கு நான் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போய் அதை செய்யறது. அதுக்கும் வந்து கேப்பீங்க வந்து என்ன ஆரிய குலத்துல நின்று அதுக்குள்ள இருக்கிற புள்ளிகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீர் போகக்கூடிய ஆனா அதுக்கு எதுவும் வருவா வரும் போவேன் நான், எனக்கு தெரியும். அதுக்கு வருவா இல்லைன்னா போக மாட்டீங்க, அங்க கொமிஷன் அடிக்கலன்னா போக மாட்டீங்க. பின்ன என்ன உங்களுக்கு தெரியாதா? நீங்க இதுக்குள்ள போயிருந்து கொண்டு நாளுக்கு அதுக்கு சாமானுக்கு விலை கூட்டுறியல், இதுக்கு அங்கால இதுக்கு விலை கூட்டுறியல், ஒவ்வொருக்கும் விலை கூட்டாங்க. எங்களுக்கு இந்த இது படிப்பிக்கிறவங்க மட்டும் காணுமா காசு? கோதுமமா என்ன விலை போகுது? என்ன விலை போகுது? என்ன விலை போகுது? யாருக்கு தெரியும்? நான் பண்ணினா தானே நினைச்சிட்டாங்க கொண்டு போய் 165 ரூபா போகுது. சீனி என்ன விலை போகுது? அதைத்தான் சொல்றேன், எல்லாம் நினைச்சிட்டாங்க காசு கொடுக்கிறது எல்லாம் 230 ரூபா போகுது. எல்லாம் குறைஞ்சிருக்கு தானே? குறைஞ்சிருக்கும். அப்ப கரண்ட் பில் யாரு கட்டுறது? கரண்ட் பில் சரிக்கிறவாசி குறைஞ்சிருக்கிறோம். யாரு சரிக்கிறவாசியோ? ஆனா கட்டாதாக்களும் இருக்கிறீங்களோ, அது எங்களுக்கு தெரியும். அதை பற்றி கரைஞ்சிக்கிறீங்களோ? இதை பாராளுமன்றத்துல கரைஞ்சிக்கிறீங்களோ? அதை கரைக்க மாட்டீங்க. எத்தனை பேர் இதுல கூட அரசியல் இதுக்குள்ள எத்தனை பேர் கரண்ட் காசு கட்டாம எங்கட காசுல இருந்து கட்டி கொண்டு இருக்கிறீங்க. அதை பற்றி கலைக்க மாட்டீங்க. அங்க போய் எங்கேயாவது பாராளுமன்றத்தை கழிச்சுக்கிறீங்களே, இந்த கட்சிக்காரர் இப்படி கணக்குல கட்டாம ஊழல் எல்லாம் இருக்குதுண்டு. ஏங்கப்பா எங்கட இதுல வந்து தலையில ஆடிக்கிறீங்க. சரி, நான் அந்த வேலைதான் போய் தான் அங்க உப அதிபர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். நான் இந்த வேலையை பார்ப்போம் தோட்டத்துக்கு வந்தேன். நான் நீர் தோட்டத்துக்கு வந்தேன். பேசாம அந்த வேலையை ரிசைன் பண்ணி போட்டு இங்க வரலாம். உனக்கு எது பார்ட் டைம் வேலை? தோட்டம் வைக்கிறது பார்ட் டைமா அல்லது பள்ளிக்கூடம் பார்ட் டைமா? எனக்கு 2 மொண்டு தான். 2 மொண்டு தான். அப்ப வேற ஏதாவது தொழில் செய்கிறீங்க? வேற தொழில் அடுத்தது பாப்ப மாட்டாம எலெக்ஷன்ல இறங்க மாட்டாம பார்க்க உங்களோட வந்து நிப்ப மாட்டு
நீங்க ஓம் பண்ணீங்கன்னா சரி நான் ரெடி. எங்கட கட்சியில இடம் இல்ல. உங்களை போல நாக்களை கொண்டு வந்து விட்டு நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல அடிச்ச காசு ஏலவே இங்க முக்காவாசி கொள்ளையன் தான் இங்க இருக்கிறாங்க. அங்கேயும் நீங்கள் அந்த கொள்ளை அடிச்சவங்க எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து நாங்க ஒரு பயங்கர கொள்ளை டீமா மாறலாம். சரி அதை விடுங்க. 5 காசு இல்ல கொஞ்சம் எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு அதுக்கு காரன் கொஞ்சம் போட்டு செய்து விடுங்க மக்களை கவனிக்க வேண்டிங்கன்னா சரி. நீங்கள் கொஞ்சம் அலகேஷன் பண்றீங்க. அலகேஷன் பண்றேன் நீங்களே செய்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தை ஓபன் பண்ற மாதிரி பாத்ரூமா இருக்க தண்டி விடுங்க அந்த காசுல. அப்ப உங்களுக்கு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டாம். இந்த மற்றது நல்ல இடமா பார்த்து பெரிய இடமா பார்த்து பெரிய பள்ளிக்கூடத்துக்கு எது மாற்றம் கொண்டு போட்டு விடுமே. இப்ப எலெக்ஷன் அப்பதான் நான் கவனிப்பேன் ஜனத்திட்ட எங்க எல்லாம் சொல்லுவேன் நான். இப்ப எலெக்ஷன் முடியும் ஆன்சர் ஒன்று செய்ய போறாங்களா? அப்ப நீ எந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிளான்? இதாவது நல்ல பெரிய பள்ளிக்கூடமா? பெரிய பள்ளிக்கூடம். ஓ வசதியான ஊரா இருந்தா அப்படி அதுக்கு ஸ்கூல் பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப அதுக்கு போட்டு விடுறேன். ஓ அங்க போனா இதெல்லாம் முடிக்கலாங்க. எனக்கு எத்தனை ஓட் விழும்? நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தலைவரா இருக்கிறேன். செய்து விடுவேன் தான். இதுவரைக்கும் எத்தனை பள்ளிக்கூடத்துல நீ பிரின்சிபலா இருக்குது? நான் ஒரு இதோட 35வது பள்ளிக்கூடம். இப்ப இருக்கிறவரும் 35வது பள்ளிக்கூடம். போய் வாருங்க. 35வது பள்ளிக்கூடம். என்ன கேசிரிப்பு வருது? ஏன் 35வது பள்ளிக்கூடம் நீ போய் வாருங்க. அப்ப உனக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா ஆன்சர். இப்படித்தான் உங்களை மாதிரி ஆக்களும் இருந்து போட்டு சிலர் இதுகள் செய்து விடுறானே. எனக்கு அரசியல்வாதி நம்பி வருவோம் உங்கள்கிட்ட கடைசி எல்லாத்தையும் வேண்டி போட்டு கொண்டு தண்ணியில காட்டுக்குள்ள அனுப்புற மாதிரி போட்டு விடுறாரு. நான் கொஞ்ச நாளைக்கு பள்ளிக்கூடம் போகாம விட்டோன்னே விசாரணை வச்சு போட்டு இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க. உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுல உண்டு நீர் உமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில அந்த வேலை சரியா செய்யலைன்றது. மற்றது நீர் வேலை நேரத்துல நிக்கவில்லைன்றது. அடுத்தது வலய கல்வி பணிமனை கோட்டை கல்வி பணிமனையில உள்ளாக்களை நீர் மதிக்கிறது இல்லை. மற்றது பிள்ளைகளின் அந்த ஒரு அந்த விளையாட்டுகள் மற்றது இந்த நாடகங்கள் நடிப்புகள் மற்றது தமிழ் தின போட்டிகள் ஆங்கில போட்டிகள் அதுல எந்த அக்கறையும் இல்லை. மற்ற விளையாட்டுக்கு அதெல்லாம் நான் ஏதோ ஒரு இந்த கல்லூரியில பிரின்சிபல் சொன்ன மாதிரி என்னடா உங்களோட பிள்ளை பேட்மிண்டன் போதுன்னா நீங்க போங்கன்னு சொன்னதான். நீங்க கூட்டிக் கொண்டு போங்க நாங்கள் அதுக்கு பொறுப்பில்லை. அட பள்ளிக்கூடத்தால் ஒரு பிள்ளை விளையாடுதுன்னா பள்ளிக்கூடம் தான் சப்போர்ட் பண்ணணும். அப்படி ஒரு பிரின்சிபலா இருக்கிற உங்களுக்கு எல்லாம் இந்த கல்லூரிகள் இந்த அந்த கல்லூரி இந்த கல்லூரி என்று அடிப்பள்ளி கல்லூரி கணக்கு கல்லூரி. ஆனா அந்த கல்லூரியில படிக்கிற பிள்ளைன்னு சொன்னா அங்க ஏன் வருதுண்டா படிப்பு இணைப்பாட விதானத்துல எல்லாம் சிறப்பா கொண்டு வாரது. ஆனா நீங்க என்ன ஏதோ திண்டு குடிச்சு போட்டு நல்லா முட்டை இருந்து கொண்டு கூட்டிக் கொண்டு வரண்டா கூட்டிக் கொண்டு போ உண்ட பிள்ளையாரோட மோடிதான் நானா பொறுப்பேன்டா. அதுக்கேற்ற மாதிரி பழக்கம் என்று தானே உன்னை பிரின்சிபலா உன்னை டீச்சரா போட்டது. இதெல்லாத்தையும் விட்டு போட்டு தேப்பன் கூட்டிக் கொண்டு வரேன்னா ஏன் நான் பள்ளிக்கூடத்தை கூட்டிக் கொண்டு வருவோம். எங்களுக்கு அந்த கதை இல்ல சரியா. பிள்ளைகளை பார்க்க வேண்டிய நீ அவேரா பொறுப்பு. நாங்க அடிக்க பள்ளிக்கூட்டோன்னா வந்து கேட்கறது என்னத்துக்கு அடிக்க நீ அங்க உண்டு பொலிசுக்கெல்லாம் போயிடும். அதுக்கு என்ன கதைக்க போறீங்க? நீங்க அதுக்காண்டி கூட மனுஷியோட கொழுப்பட்டு போட்டு வந்து அந்த ஆத்திரத்தை பிள்ளைகளை தீர்க்கலாது. அதுக்கு தான் அடிக்க பண்ணாமனு சொன்னது. நீங்கள் 2 பேர் கட்சியா பிரிஞ்சு போட்டு நானா நீயா பெரிசன் உபதேவ டீம் உண்டு பிரின்சிபல் டீம் உண்டு அங்கால மேட்ச் பாத்தியாட்ட டீம் உண்டு வலய கல்வி பணிப்பாளர் இங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு டீம் ஒன்று உருவாக்கி வச்சிருப்பேன். கோட்டை கல்வி பணிப்பாளர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு டீம் உருவாக்கி இவ எல்லாரும் கொழுவு பழையக்கு இல்ல இவன் கோபம் எல்லாம் பிள்ளைகள் எதிர்க்கிறது. இது இல்லைன்னு தெரியாம அதுக்குள்ளே ஒரு எங்கேயாவது ஒரு இதுக்குள்ள பள்ளிக்கூடம் உமக்கு விளக்குறது இதெல்லாம். அப்ப இந்த பள்ளிக்கூடத்துல பிள்ளை இந்த படிப்பங்க போறது இந்த பிள்ளைங்க நல்லா வர்றது. அப்ப எனக்கு கோட்டை கல்வியில இருக்கிறான் அவன் கூட எனக்கு சொல்லல பாத்தியாடாப்பா. அது சேர்ந்து தங்கிட்டீங்க அன்னைக்கு அந்த டைம்ல சொல்லுவாங்களாடா இப்படி இதுக்குள்ளேயும் நாங்க ஒரு டீம் வச்சிருக்கிறோம் போயிருப்பேன். என்ன போட்டு கதைக்கு வந்துட்டு சரி சரி என்ன இப்ப இறங்கி வந்தாச்சு சைக்கிள்ல வரைக்கும் என்ன மரியாதை கார்ல வரைக்கும் ஒரு மரியாதை அவ்வளவுதான். அப்ப நீங்கள் இங்க பிள்ளைகளின் படிப்புல பிள்ளைகளின் வளர்ச்சியில உங்களை அக்கறையா இருக்கும்னு சொன்னா இதுக்கு விசாரணை கமிஷன் போட்டா வர நீங்க ஓட் பண்ண மாட்டீங்க காணும் சரியா. எனக்கு இப்ப நான் மீடியாவில இருக்கிறேன் சரியா. மீடியா வச்சிருந்துட்டு நான் இப்ப அவ்வளவு நேரம் கிடைச்சதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டு போட்டேன்னு சொன்னா 1000க்கு மேல வரக்கும் 1 லட்சம் கூட வரும் எனக்கு சரியா. நீ கதைச்சதை வச்சு நான் சொல்லுவேன் இருந்தேன்டா பாருங்க என்ன வச்சு விருட்டுறேன் நான் இப்படி எல்லாம் சொல்றேன் இந்த கை சுத்தமா இருக்குன்னு நானே சொல்லிவிட்டேன்டா.
பிறகு தெரியும் கிழிச்சு தொங்க போடு. கிழிஞ்சு தொங்க போட்டுறேன் உங்களோட எல்லாத்தையும் நான் அடிச்சு விட்டுருவேன் ஆனா பாத்துக்கிறேன் சரியா ஆனா பார்லமெண்ட் போகணுமெண்டா நான் உமக்காக நான் எல்லாம் செய்வேன் இங்க விட்டு ஒரு ரெண்டை தொடர்ந்து போட்டு நான் உங்களை பத்தி எல்லாம் சொல்லி உங்களுக்கு நல்லா ஓட் பண்றதுக்கு நான் செய்வேன் ஓ உதத்தான் சொல்லுவீங்க என்னன்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தா அதுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் டாக்டர்ஸா டண்டா பிரிவீங்க சொல்றேன் டண்டா பிரிவீங்க பிரிஞ்சு போட்டு இந்த டாக்டர் செய்யறதெல்லாம் பிள்ளையாண்டு இவ சொல்ல இவ அத பிள்ளைன்னு சொல்ல இங்க நடுவில் இருக்கிற சனஞ்சத்தை கொண்டு சனத்துக்கு என்ன அது ஒண்ணும் பழங்காது அந்த நேரத்துல நீங்க வந்து பூந்து குதிச்சு போட்டு ஓ நாங்க செய்கிறோம்னு சொல்றேன் சரி உம்மோட கைது கொண்டு நிக்கல தோட்டத்துக்கு மாடு குந்துட்டு போல இருக்கு நான் போறேன் சரியா நீங்க சரி பின்னால வாரான் தொழில வந்து அடிச்சு சாக்காட்டுற போறான் போய் தப்பிடும் முதல் கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் உள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்